கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, இப்போது குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குருவை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு அற்புதமான லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளித்தருகின்ற ஒரு அமைப்பு தான். ஏன்னா 11வது வீடு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுமே நன்மை தருகின்ற ஒரு இடம். ஆனால் மற்ற கிரகங்கள், சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், ராகு பகவான் 7வது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில், ஜென்ம ராசியிலே கேது பகவான், இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதகமான பலனை தந்தாலும் குருவினால் ஏற்படுகின்ற நன்மைகள் அதிகமாக இருக்கும். 2வது குரு பணத்தை தரப்போகிறார். பணம் கையில் புரளும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. 11வது வீடு அப்படின்னா நம்முடைய லாபம், மகிழ்ச்சி, வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், பேராசை, ஒரு விதமான எதிர்பார்ப்பு,
மூத்த சகோதரம், இரண்டாவது திருமணம், இதையெல்லாம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம்தான். அதே நேரத்தில் வெற்றியினால் ஏற்படுகின்ற ஒரு பெரிய மமதைன்னு கூட சொல்லலாம். ஆகவே இந்த 11வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது பொதுவாக மிக அற்புதமான நல்ல பலன்களை தான் தரப்போகிறார். பொதுவாக மற்ற விஷயங்களை விட லாபஸ்தானம் அது. அந்த லாபஸ்தானத்தில் தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே பணம் கையில் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கலை துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்மைகள், அரசியல் போன்ற இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நன்மைகளை பணத்தால் ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். கையில் பணம் இருக்கும்போது பிரச்சனைகள்லாம் பெருசாகவே தெரியாது. ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை அற்புதமான பலன்களை சிம்மராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார். எங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை தருவார். கூடவே சிம்மராசினாலே கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். தான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்காது. ஆகவே இந்த எண்ணங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி பிரச்சனையை ஏற்படுத்துவார். உங்களோட பிடிவாதம் சில சமயங்களில் எதிர்பாராத விமர்சனங்களை பெற்றுத்தரும். அந்த பிடிவாதமே சில சமயங்களில் உங்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திடுவார். ஏன்னா சனி பகவான் ஒரு ஜாதகருடைய குணாதிசயங்களில் இருக்கிற கெடுதல்களை மாற்றத்தக்க வலிமை கொண்டவர். ஆகவே அந்த சனி பகவான் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓரளவு கெடுபலன்களை தந்தாலும் அது நிரந்தரமான ஒரு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ராகு பகவான் 7வது வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக ராகு கேது எந்த இடங்களில் இருக்காங்களோ அந்த இடத்துல தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். 7வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால ராகு அதே நேரத்தில் பிரம்மாண்டத்தை தருகின்றவர். பிரம்மாண்டம்னா ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்திற்காக காத்திருக்கின்ற காலத்தில் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1 லட்சம் சம்பாதிக்கிற பையனாக தான் வேணும், இல்லை 2 லட்சம் சம்பாதிக்கிற பையனாக தான் வேணும், வெளிநாட்டில் இருக்கிற பையனாக தான் வேணும், 6 அடிக்கு மேலே இருக்கணும், வயசு வித்தியாசம் 1 வயசு தான் இருக்கணும். இப்படி பல கண்டிஷன்களை போடுவதால் திருமணம் தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக ராகு 7ல் இருந்தால் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கின்ற அல்லது தள்ளி போகின்ற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் கேது பகவான் ஜென்ம ராசியிலே சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார். என்ன பிரச்சனைன்னே தெரியாத சில அசௌகரியங்களை தருவார். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, காரணமே தெரியாமல் ஜுரம், இருமல், என்னன்னே தெரியாத ஒரு விஷயம், இதையெல்லாம் கேது பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குருவோட பார்வையானது துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசியில் வருகிறதுனால சிம்ம ராசியை பொறுத்தவரை 3, 5, 7 ஆகிய இடங்களில் வருது. 3வது இடம் முயற்சி ஸ்தானம். குருவோட பார்வை 3வது வீடு கம்யூனிகேஷன், ஐடி, பாஸ்போர்ட் பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய மாற்றத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் 3வது இடம். குறிப்பாக முயற்சி, சகோதரன், இளைய சகோதரன். ஆகவே இதிலெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் 5வது வீட்டை சிம்மராசியிலேருந்து 5வது வீட்டை குரு பகவான் பார்க்குறார். மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காதல் வயப்படக்கூடிய அல்லது காதல் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பூர்வீகம், பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மாணவர்கள் நல்ல புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகின்ற அல்லது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல சந்தோஷத்தை தருகின்ற சூழ்நிலைகள் அல்லது சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம்.
அதே நேரத்தில் 7வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணம், ராகுவினால் தடைப்படும் சொன்னோம், அந்த திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தீவிரமாக முயற்சிகள் செய்தால் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆகவே குருவோட பார்வை மிக சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வியாபாரங்களில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு, கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள், கூட்டாளிகள் மூலமாக லாபம் போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக குரு பகவான் சிம்ம ராசியை பொறுத்தவரை மூலதனத்தை, அதுவும் பண வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது பணத்தின் முன்னால் அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம். ஆகவே இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்கு கலப்படமான பலன்களை தரும் என்றாலும் குருவினால் லாபம் அதிகம் இருக்கும். பொருளாதாரம் மற்றும் பதவி, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னாலும் சனி ராகு கேதுவினால் அப்பப்போ சில பிரச்சனைகள் வந்து அது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 11வது இடம் என்பது நம்முடைய பேராசையை பற்றி சொல்லுகின்ற அல்லது மன உளைச்சலை பற்றி சொல்லுகின்ற இடம். அது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்து செல்லலாம். மற்றபடி குரு 11வது இடத்துல இருக்கிறது மிக அற்புதமான பலன்களை சிம்மராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.